திருச்செந்தூர் சார், ஒரு 15க்கும் அதிகமான திட்டங்களை வந்து விவசாயிகளுக்காக நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் சொல்கிறது. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலேயே டிஜிட்டல் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தனியாக இதுக்காக இயங்கிட்டு இருக்கு சார். ஆனாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் அப்புறம் ஃபார்மிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சூசைடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே தான் சார் இருக்குது. நான் கடந்த ஒரு 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 20லேருந்து ஒரு 3 வருஷம் மட்டும் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,677 பேர் வந்து அகில இந்திய அளவில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 556 பேர், 21ல் 10,881 பேர் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 660 பேர், 2022ல் 11,290 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 850 பேர். இது ஆண்டுக்காண்டு அதிகமாயிட்டே தான் இது போகுது சார். இவர்கள் இவ்வளவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட இதுல தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நிலவிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் சார்? சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சவுண்ட் இங்க கரெக்டா? ஆடியோ கரெக்டா இருக்கா சார்? பேசலாம் சார், நீங்க பேசுங்க. சார், இதுல வந்து எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர்றதுங்கிறத விட அந்த திட்டங்கள் வந்து உண்மையிலே விவசாயிகளை சென்றடையக்கூடிய அளவுக்கு உண்டான கட்டமைப்பு அணுகுமுறை இருக்கான்னு பார்த்தா இந்த நாட்டுல அது இல்லைங்கிறது வந்து எங்களுடைய 23 வருட தொடர் பயணத்துல எங்களுடைய ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் அது சார். நீங்க இந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பணத்தை நம்ம அதிகமா செலவழிக்கலாமே தவிர அது விவசாயிகளுக்கு போய் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு ஒன்றிய அளவுல இருந்துட்டு ஒரு உதவி வேளாண் அலுவலர் கிட்டத்தட்ட 6லேருந்து 8 கிராமத்துல உள்ள விவசாயிகளுக்கு சர்வ் பண்ணக்கூடியதுதான் இப்ப உள்ள கட்டமைப்பு. அப்படி இருக்கிறப்ப எத்தனை ஸ்கீம் வந்தாலும் இது இவங்க மூலமாவே பண்றதுனால ஒரு விவசாயம்ங்கிறது வந்து சீசன் சார்ந்த தொழில். மழை பெஞ்சோடனே எல்லாத்துக்குமே உரம் தேவைப்படும், விதை தேவைப்படும், காசு தேவைப்படும், எந்திரங்கள் தேவைப்படும். அப்ப ஒரு உதவி வேளாண் அலுவலரால இந்த 8 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உடனடி தேவைகளை தீர்க்கிறதுக்கு வந்து இப்ப உள்ள இது வந்து சாத்தியமே இல்லை. அப்படிங்கிற போது இந்த 75 ஆண்டு காலமாக இந்தியாவில பண்ணப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து விவசாயிகளுக்கு என்னன்னு பார்த்தா, கிராம அளவுல விவசாயிகளுக்குன்னு ஒரு நிரந்தர கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் போனது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுனே சொல்லலாம் சார். எத்தனையோ கட்டமைப்புகள் பெருமையில நம்ம பேசுறோம். ஆனா விவசாயிகள் ஒரு கிராமத்துல கூடி உட்கார்ந்து அதுல அவங்களுக்கு தேவையான சேவைகளை பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காமல் போனதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்குமான முக்கியமான காரணம் சார். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எம்எஸ்பி பிரச்சனை மட்டுமே, எம்எஸ்பியை கொண்டு வந்துட்டா மட்டுமே விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டா ஓரளவுக்கு தீரும். ஆனா அரசாங்கத்துக்கு வந்து அதை பல சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு லைவ் கிராப் வெரைட்டி ப்ரொடக்ஷன் டேட்டா, எந்த விவசாயி என்ன பயிரை என்னைக்கு பயிர் பண்றாரு கிராமத்துலங்கிற தகவலை நீங்க அன்றாட இணையதள தகவல்களை சேகரிச்சு ஒருங்கிணைச்சு விவசாயிகளை அடுத்த நாளைக்கு வழிநடத்த முடியாம போனா ஒரு குறிப்பிட்ட பயிரை ஒருத்தர் அதிகமா போடுறதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பயிர் போடப்படாம போறதோ, இது வந்து இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டுலதான் தக்காளி ஒரு தடவை ரோட்ல கூட்டுறது, ஒரு தடவை 100 ரூபா போற விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க எம்எஸ்பி கொண்டு வர்றதுனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கிடைக்கலாம். ஆனா அரசாங்கத்துக்கான பண இழப்பு மிக அதிகமா இருக்கும். அப்ப அதுவும் மக்கள் பணம் தானே. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்னா விவசாயிகளை தேவைக்கேற்ற உற்பத்தி பண்ணக்கூடிய வகையில அவங்களை வழிநடத்த வேண்டியதுங்கிறது வந்து மிக மிக அவசியம். அதற்கு முக்கியமா அந்த லைவ் கிராப் வெரைட்டி ப்ரொடக்ஷன் டேட்டா மிக அவசியம். அதை செயல்படுத்தணும்னா நீங்க கிராம அளவுல அரசாங்கத்துக்கு ஒரு விவசாய கட்டமைப்பு இணையதள தகவலுடைய திறன்போட இருக்க வேண்டியது மிக அவசியம் சார். இதுக்கு அடுத்து எனக்கு இந்த விவசாய சங்க தலைவர்கள் எல்லாருக்குமே, சத்தியம் டிவி பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து மற்ற துறைகள்னா மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் பாராட்டுது. ஆனா விவசாயத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா? இந்திய திங்க் டேங்கால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா? எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை சார், எத்தனை வருடங்கள்? நீங்க சொல்கிறபடி இத்தனை தற்கொலைகள் நடக்குதுங்கிறது வந்து ஒரு தேசத்தை நம்ம வந்து பெருமையா நினைக்கணும்,
நம்ம வந்து நாட்டுப்பற்று அதிகமா இருக்கணும்னு நம்ம வலியுறுத்திட்டு வர நேரத்துல இந்த மாதிரி தற்கொலைகள் வந்து ஒருத்தர் எப்படி சார் அதை வந்து பெருமையா நினைக்க வைக்க முடியும்? ஓகே சார். பார்டர் பார்டர் செக்யூரிட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இத்தனை விவசாயிகள் இருந்தாங்க. அவங்க ஃபுட் செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்றவங்க விவசாயிகள். அந்த ஃபுட் செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்ற விவசாயிகளுடைய இழப்புங்கிறது இந்த நாட்டுக்கு உண்டான இழப்பா நம்ம வந்து கருதி, அதாவது இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்திக்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் ரிசர்வ் வங்கியால வந்து வட்டி விகிதத்தை குறைக்க முடியலன்னு சொல்றாங்க எக்கனாமிஸ்ட். அப்ப அந்த வட்டி விகிதத்தை ஏன் குறைக்க முடியலன்னா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இது மாதிரி உள்ள 3 முக்கிய விளைபொருட்களுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால வட்டி விகிதத்தை குறைச்சா பணம் வைக்க இன்னும் அதிகமா போகுங்கிற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஆனா அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி இந்த நாடு ஒரு அழுத்தமான ஒரு தீர்மானமான முடிவை இன்னும் எடுக்கலையோங்கிறது தான் எங்களுடைய அச்சமா இருக்கு சார். ஓகே சார், ஓகே, பேசலாம். சார் திருச்செல்வம் சார் வணக்கம். திருச்செல்வம் சார், இன்னைக்கு எல்லாவற்றையுமே வந்து இவர்கள் கணினிமயமாக்கிட்டாங்க. எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு சார். இன்னைக்கு உரம் வாங்குறதுல இருந்து இவங்க வேற என்ன வாங்குறது அப்படின்னாலும் இவர்களுக்கான மானியம் கொடுக்கறதுல இருந்து நீங்க பொருளை விற்பனை செய்யறதுல இருந்து இந்த ஈனாம்னு ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று தொடங்கினாங்க. எல்லாவற்றையும் இவர்கள் கணினிமயமாக்கி விட்டார்கள். ஆனாலும் கூட இங்க பேசி கொண்டிருக்கக்கூடியவர் சார் சொன்னாரு, எங்களுக்கு கொடுத்த மானிய தொகையில கூட அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்ல கூட இவ்வளவு பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கிட்டத்தட்ட சரியாதான் இருக்கு. அவர் வந்து அவர் சொல்லாதது, நான் ஒரு உத்தரப்பிரதேசத்தை ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட 2,36,00,000 பேர் பயனாளிகள் வந்து எத்தனாவது 16வது இன்ஸ்டால்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 2,36,00,000 பேர், 2,03,00,000 பேர். மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5,376 கோடி கொடுத்துருக்குறாங்க. நீங்க 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல 2,25,00,000 பேர் பயனாளிகள் வந்திருக்காங்க. ஆனா கொடுக்கப்பட்ட தொகை வந்து பாத்தீங்கன்னா 4,982 கோடி தான். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கம்மியாவது, ஒரு 20 லட்சம் பேர் அதிகமான பிறகு இதுல இந்த இந்த மொத்தமாகவே இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய குளறுபடிகள் இருக்குதா சார்? அதாவது இந்த ஐடி ஃபீல்டு, அதாவது கணினியை நம்ம பயன்படுத்துகிற போது அத வந்து மிக சிறந்த ப்ரொஃபஷனல்ஸ்னால மிக நேர்த்தியா கையாளப்படுற போது மட்டும்தான் அது வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு பண்ணக்கூடிய அசாத்தியமான நற்பலன்களை கொடுக்கும். அத வந்து நீங்க வந்து அரைகுறையா பயன்படுத்துறது, அதாவது சம்பளம் கம்மியா கொடுக்கறது, இல்ல கான்ட்ராக்ட் கம்மியா கொடுக்கறது, ஏதோ வேலை முடிஞ்சா சரின்னு அதை வந்து ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் ஐடியை பயன்படுத்துகிற போது அது பண்ணக்கூடிய நன்மைகளை விட அது கொடுக்கக்கூடிய குழப்பங்களும் தீமைகளும் அதிகமாகும் சார். அதுக்கு இது ஒரு சிறு எடுத்துக்காட்டு தான். ஓகே 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 ஓகே. அதாவது நான் வந்து இதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நான் ஒரு விவசாயிகள் குறை தீர்க்கிற கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஓகே. அப்ப இந்த இது காப்பீட்டு தொகை வந்து எங்களுக்கு கிடைக்க லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க விவசாயிகள். அதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு வந்து அந்த இன்சூரன்ஸை பாக்குற இந்த வங்கி அதோடைய இன்சார்ஜ் எந்திரிச்சு சொல்றாரு, நாங்கள் வந்து கணினிமயமாக்கி கொண்டிருக்கிறதுனால வந்து இந்த தாமதம் சொன்னோன்னே நான் எந்திரிச்சே கேட்டேன், ஏங்க கணினிமயமாக்கப்பட்டால் விரைந்து தவறு இல்லாமல் வந்து கொடுக்கக்கூடியதுக்கு தான் அதுக்கு பேரு. ஆனா கணினிமயமாக்கப்பட்டதுனால தாமதமாகுது, அதுல குளறுபடிகள் வருகிற போது இந்த மென்பொருளை வடிவமைப்பதிலும் அதுல உள்ள லாஜிக்கை அப்ளை பண்றதுல தான் நீங்க டிசைன் லெவல்ல தப்பு பண்ணிருக்கீங்க. அதனால அது வந்து உள்ள என்ட்ரி ஒரு தப்பான என்ட்ரியை வந்து ஒரு சிஸ்டம் அலோவ் பண்ணவே விட மாட்டாங்க சார். நார்மலா இங்க வந்து இவ்வளவு தவறான என்ட்ரிகளை முதல்ல அலோவ் பண்ணிட்டு அப்புறம் அதுல இருந்து அந்த என்ட்ரிகளை ரிமூவ் பண்றப்ப மிகப்பெரிய அதிருப்தியும் மிகப்பெரிய குழப்பங்களும் உண்டாகுது. இது வந்து நான் சொன்னதுடைய முக்கியமான ஒண்ணு விஷயம் சார். அதாவது இந்தியா வந்து ஐடி பவர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். நம்மளுடைய சாப்ட்வேர்கள் தான் உலகத்தை இன்னைக்கு பெரும்பாலும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு கார்பரேட்டுகளை. ஆனா இந்திய விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் நாம் பயன்படுத்துகிற மென்பொருளானது ஒரு சப்ஸ்டாண்டர்ட் அல்லது பிரச்சனையுடைய தீவிரத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில இந்த மென்பொருட்கள் வடிவமைக்கப்படல, அது ஒழுங்கா பயன்படுத்தப்படலைங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து சார். ஓகே சார், ஓகே.